ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். போன வீடியோவில் நீங்கள் கிரானி சர்க்கிள் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். இப்போ அந்த கிரானி சர்க்கிளை வச்சுட்டு நம்ம ஒரு கிரானி ஸ்கொயராக எப்படி மாற்றுறது, அந்த கிரானி சர்க்கிளை எப்படி ஒரு ஸ்கொயராக மாற்றுறது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு எந்த கலர் யான் வேணாலும் ஒன்று எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஸ்லிப் நாட் போடுங்க. இப்போ ஸ்லிப் நாட் போட்டாச்சு. ஸ்லிப் நாட் போட்டதுக்கப்புறம் அதை இந்த கிரானி சர்க்கிளில் ஏதாவது ஒரு செயின் ஸ்பேஸில் நீங்கள் சேர்த்து விட்டுக்கோங்க. நீங்கள் எந்த செயின் ஸ்பேஸில் வேணாலும் நீங்கள் சேர்க்கலாம். நான் அந்த கிரானி சர்க்கிளை முடித்தேனோ அங்கே நான் இப்போது சேர்த்து விட்டுக்க போகிறேன். சேர்த்ததுக்கப்புறம் 2 செயின் போடுங்க. இப்போ மொத்தம் 3 செயின் போட்டதுக்கப்புறம் 2 டபுள் க்ரோஷே போடுங்க. இப்போ 3 டபுள் க்ரோஷே, இந்த மொதல் போட்டிங்க இல்லையா, அது ஒரு டபுள் க்ரோஷேன்னு கணக்கு. இப்போது டபுள் க்ரோஷே போட்டாச்சு. டபுள் க்ரோஷே போட்டதுக்கப்புறம் 3 டபுள் க்ரோஷே அந்த நீங்கள் செயின் ஸ்பேஸில் பார்க்குறீங்க. இப்போ போட்டதுக்கப்புறம் 2 செயின் போடுங்க. 2 செயின் போட்டதுக்கப்புறம் அடுத்த செயின் ஸ்பேஸில் 3 டபுள் க்ரோஷே போடுங்க. இந்த என் டெயில்ஸு நீங்கள் போடும்பொழுது மறைச்சிட்டு போடுறீங்க, ஆனால் உங்களுக்கு அது வெளியில் தெரியுது, நல்லா இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை நீங்கள் அதுக்கப்புறம் நீடில் எடுத்து அதை ஸ்டிச்சுக்குள்ளே வீவின் பண்ணி விட்டுக்கோங்க. 1 2 3 டபுள் க்ரோஷே இப்போது போட்டாச்சு. 3 டபுள் க்ரோஷே போட்டதுக்கப்புறம் 2 செயின் போடுங்க. 2 செயின் போட்டதுக்கப்புறம் அடுத்த செயின் ஸ்பேஸில் இதே மாதிரி 3 டபுள் க்ரோஷே போடுங்க. ஏதாவது ஒரு கிரானி சர்க்கிளை நீங்கள் கிரானி ஸ்கொயராக பண்ணணும் அப்படின்னா அதில் இருக்கிற செயின் ஸ்பேஸஸ் உங்களுக்கு ரெட்டைப்படையாக இருக்கணும், ரெட்டை எண்ணாக இருக்கணும். அப்போ தான் உங்களால் அதை ஒரு ஸ்கொயராக பண்ண முடியும். இந்த கிரானி சர்க்கிளில் 12 செயின் ஸ்பேஸ் இருக்குது. 12 செயின் ஸ்பேஸு இருக்கிறதுனால ஒவ்வொரு 4வது செயின் ஸ்பேஸும் ஒரு கார்னராக இருக்கணும். சரிங்களா? கிரானி சர்க்கிளில் முதல் போட்டதை ஒரு கார்னர்னு எடுத்துக்கலாம். அந்த கார்னரை நம்ம முடிக்கும்போது கார்னராக முடிக்க போகிறோம். அதுக்கப்புறம் 2வது செயின் ஸ்பேஸ் போட்டாச்சு, 3வது போட்டாச்சு. இப்போ 4வது செயின் ஸ்பேஸ் போட போகிறோம். அது ஒரு கார்னர். அப்படி இருக்கிறச்சே அதில் 3 டபுள் க்ரோஷே, 2 செயின், 3 டபுள் க்ரோஷே ஒரே செயின் ஸ்பேஸ்க்குள்ளே நீங்கள் போடணும். அப்போது ஒரு கார்னர் நீங்கள் செய்யணும் அப்படின்னா 3 டபுள் க்ரோஷே, 2 செயின், 3 டபுள் க்ரோஷே ஒரே செயின் ஸ்பேஸில் நீங்கள் போட்டால் அது கார்னர் ஆகிடும். இப்போ ஒரு கார்னர் போட்டாச்சா? அதுக்கப்புறம் 2 செயின் போட்டுட்டு 3 டபுள் க்ரோஷே அடுத்த செயின் ஸ்பேஸ்க்குள்ளே போடுங்க. இப்போ 3 டபுள் க்ரோஷே போட்டாச்சு. இப்போ 3 டபுள் க்ரோஷே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது கார்னர், அப்புறம் 2 செயின் ஸ்பேஸில் நம்ம 3 டபுள் க்ரோஷே போட்டிருக்கிறோம், அப்புறம் ஒரு கார்னர். இப்போ 3 டபுள் க்ரோஷே போட்டிருக்கோம். இப்போ 2 செயின் போடுங்க. அடுத்த செயின் ஸ்பேஸில் 3 டபுள் க்ரோஷே போடுங்க. அடுத்த செயின் ஸ்பேஸில், அதுக்கு அடுத்த செயின் ஸ்பேஸில் ஒரு கார்னர் நீங்கள் பண்ணணும். இப்போ 3 டபுள் க்ரோஷே இந்த செயின் ஸ்பேஸில் போட்டாச்சு. போட்டதுக்கப்புறம் 2 செயின் போடுங்க. 2 செயின் போட்டதுக்கப்புறம் அடுத்த செயின் ஸ்பேஸ் அதில் நீங்கள் 3 டபுள் க்ரோஷே, 2 செயின், 3 டபுள் க்ரோஷேன்னு ஒரே செயின் ஸ்பேஸ்க்குள்ளே போடுங்க. இப்போது நீங்கள் கார்னர் போட்டுட்ருக்கீங்க. கார்னர் போட்டதுக்கப்புறம் 2 செயின் போடுங்க. 2 செயின் போட்டதுக்கப்புறம் 3 டபுள் க்ரோஷே அடுத்த செயின் ஸ்பேஸில் நீங்கள் போடுங்க.
இப்போது 3 டபுள் க்ரோஷே போட்டாச்சு. 2 செயின் போடுங்க. 2 செயின் போட்டுட்டு 3 டபுள் க்ரோஷே அடுத்த செயின் ஸ்பேஸ்க்குள்ளே போடுங்க. இப்போது அடுத்த செயின் ஸ்பேஸில் நம்ம ஒரு கார்னர் போட போகிறோம். கார்னர் போடணுன்னா நம்ம என்ன பண்ணணும்? 3 டபுள் க்ரோஷே, 2 செயின், 3 டபுள் க்ரோஷே அதே செயின் ஸ்பேஸ்க்குள்ளே நீங்கள் போடணும். நீங்கள் சதுரமாக வரலையே அப்படின்னு நினைக்க வேண்டாம். அதை பிளாக் பண்ணும்பொழுது அது சதுரமாக உங்களுக்கு வந்துடும். இப்போ 2 செயின் போட்டுட்டு அடுத்த செயின் ஸ்பேஸில் 3 டபுள் க்ரோஷே போடுங்க. இப்போ 2 செயின் போட்டாச்சு. அடுத்த செயின் ஸ்பேஸில் நம்ம 3 டபுள் க்ரோஷே போட்டுட்ருக்கோம். இதுக்கப்புறம் 2 செயின் போடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த முதல்ல ஆரம்பித்தோம் இல்லையா, அது ஒரு கார்னர்னு சொன்னேன். அதை முடிக்கும்போது கார்னராக முடிக்க போகிறோன்னு சொன்னேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 செயின் போடுங்க. 2 செயின் போட்டதுக்கப்புறம் 3 டபுள் க்ரோஷே அந்த செயின் ஸ்பேஸ்க்குள்ளே நீங்கள் போடுங்க. ஏற்கனவே ஒரு 3 டபுள் க்ரோஷே போட்டு வச்சுருக்கீங்க. அந்த செயின் ஸ்பேஸில் 3 டபுள் க்ரோஷே போடுங்க. அதுக்கப்புறம் 2 செயின் போட்டுட்டு அந்த டாப் ஸ்டிச்சில் நீங்கள் அதை சேர்த்து விட்டுக்கங்க. கிரானி ஸ்கொயர் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. யானை கட் பண்ணி விட்டுக்கங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கிரானி ஸ்கொயரை நீங்கள் பிளாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது அழகான ஒரு கிரானி ஸ்கொயராக ஆகிடும். நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள். க்ரோஷே கற்றுக்கிறவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். செஞ்சு பாருங்கள். நன்றி.